Anyone who is not against us is for us. மார்க் 9:40, லூக்கா 9:50. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இதே நற்செய்தியின் இன்னொரு வடிவம். Anyone who is not with me is against me. Anyone who does not gather with me scatters. லூக்கா 11:23, மத்தேயு 12:30. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். இந்த நற்செய்தி வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கிறோமா அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறோமா என்று நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நான் இயேசுவோடு இருப்பேன். மோயிசன் காலத்தில் மோயிசனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் ஒரு குழுவினர். அப்பொழுது யாரெல்லாம் மோயிசன் பக்கம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வாருங்கள், மோயிசனுக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் வேறு பக்கம் போங்கள் என்று போன பொழுது யாரெல்லாம் மோயிசனுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் நின்றிருந்த பூமியானது பிளந்து அவர்கள் எல்லாம் அதில் மூழ்குண்டார்கள். இது பழைய ஏற்பாட்டில் படிக்கின்ற ஒரு பகுதி. To understand the difference, the person who is neutral is on our side. The person who is neutral is not on our side. யார் சமநிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் சமநிலையில் இருப்பவர் மதில் மேல் பூனை போல. மதில் மேல் இருக்கிற பூனை எந்த பக்கம் தாவும் தெரியாது, இந்த பக்கம் வேணாலும் இருக்கும், அந்த பக்கம் வேணாலும் இருக்கும். அப்படி நாம் ஊசலாட்டம் கொள்ளக்கூடிய வகையில் இருந்தோம் என்றால் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்ற அர்த்தம். நாம் கடவுளோடு இயேசுவோடு இருக்கிறோமா அல்லது சாத்தானோடு இருக்கிறோமா என்பதை நம்முடைய செயல்பாடுகள் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய முகநூல் நண்பர்களில் ஒருவர் ஒரு கார்ட்டூன் படம் அனுப்பியிருந்தார். அந்த கார்ட்டூன் படத்தில் அவர் சொல்லியிருந்தது, ஆதாம் ஏவாள் ஒருவேளை சைனா தேசத்து மக்களாக இருந்தால், சைனீஸாக இருந்தால் பழத்துக்கு பதிலாக பாம்பையை துண்டு போட்டு சாப்பிட்டு இருப்பார்கள் என்று. அந்த 2 பேர் தட்டிலையும் பாம்பு துண்டு துண்டாக இருந்தது. ஒருவேளை சாத்தான் முறியடிக்கப்பட்டிருக்குமோ? ஒரு யூகம். யார் பக்கம் நான் சார்ந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து. When we are just hanging on our fingernails, we need to hear, despite our weaknesses, we are with the Lord. When we feel smug and self-satisfied, we need to be told, shake yourself up, you are on the wrong side of the line. திக்கு தெரியாத காட்டில், கரை தெரியாத கடலில் ஏற்படும் இனமறியா பயத்தில் அஞ்சாதே, நான் என்று முன்னோடு என்னும் ஆண்டவர் வாக்கு நமக்கு தெம்பூட்டும். அல்லது நம்மை நாமே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்கள் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பயணம் செய்யும் பொழுது ஒருவேளை வழி தெரியாவிட்டால் ஒரு முறைக்கு 2 முறை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்வது நல்லது. ஆகவே வெளியிலே இருப்பவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டோம் என்றால் அவர்கள் வழி சொல்வதை பார்த்து நாம் வகுத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சொல்லுபவர் சரியான வழி சொல்லாமல் இருக்கலாம். அடுத்தவரை பார்த்து கேட்கும் பொழுது அது ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது நாம் சரியான வழியில் இருக்கிறோம் என்று அர்த்தமாகும்.
The cross and death was not enough for Christ, but he also wanted to be poor and of traveling stock, be errant and bare. He wanted to be thrown in prison and suffer weakness, all in order to convert you and me. சிலுவையும் சாவும் போதாதென்று ஏழ்மையும் பயணமாகும் வாழ்வையும் பலவீனத்தையும் ஏன் சிறை வாழ்வையும் மேற்கொள்ள விரும்பினார். உன்னையும் என்னையும் மனமாற்ற. அதே போன்று எல்லாம் நலமே என்ற மாயையில் நம்மையே நம்பிக்கொண்டிருந்தால் நமக்கு நாமே சொல்ல வேண்டியது, உன்னையே உலுக்கிக்கொள், தடம் புரண்டு தவறான வழியில் உள்ளாய் என்கின்ற வகையில் நாம் யார் பக்கம் இருக்கிறோம்? இயேசுவின் பக்கமா சாத்தானின் பக்கமா என்பதை அவ்வப்பொழுது உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இன்றைய நற்செய்தி அதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. நான் என்றும் இயேசுவின் பக்கம் இருப்பேன் என்று பதில் சொல்லுவோம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, free my heart of all jealousy, pride, fear and possessiveness, that I may always love others and treat them as you have treated me. ஆண்டவராகிய இயேசுவே, பொறாமை, பெருமை, பயம், பொருளாசை இவைகளிலிருந்து எம் இதயத்தை விடுவியும். அதனால் பிறரை அன்பு செய்யவும் நீர் பிறரிடம் பரிவு கொண்டது போல் செயல்பட உதவியருளும்.